மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கொத்தமல்லி சட்னிங்க. சாதாரணமாக எல்லோரும் வீட்டில் அரைக்கிறது தானே அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே எல்லா பொருளையுமே அடுத்தடுத்து ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். இதை இப்போ தனித்தனியாக வதக்கும் போது அது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது வீடியோவில் போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் பெருசாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி. இது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வந்து இருப்பு சட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எடுத்துக்கலாம். இப்போ வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பொருளாக தான் நம்ம இதில் வந்து வதக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பச்சை மிளகாய் போடுறேன். வந்து கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுச்சு. பச்சை மிளகாய் எடுத்துடலாம். தனித்தனியாக தான் நம்ம வதக்கணும். அதனால் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது வெங்காயத்தை போட போகிறேன். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்தது வந்து கொத்தமல்லியை போட்டு வதக்கணும். இது தனித்தனியாக வதக்கிறப்ப இதோடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிறப்ப இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. அதனால நம்ம வந்து தனித்தனியாக தான் வதக்கணும். போட்டுக்கலாம். கொத்தமல்லி அடுத்து போடுறேன். கொஞ்சம் நல்லா புரிந்து வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க. கொத்தமல்லி இது பாருங்கள், நல்லா சுருங்கி நல்லா வதங்கிடுச்சு. எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து தக்காளியை போடுவோம். அடுத்தது தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அவ்வளோதான், நல்லா சூடில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போது நம்ம வதக்கி வச்ச எல்லாமே வந்து நல்லா ஆறி போச்சுங்க. அதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன் நான். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து தேங்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து பவுடர் பண்ணி தான் போடணும். தேங்காயை வந்து பல்லுப்பெல்லாம் நம்ம நறுக்கி போட்டோம்னா இது அரைக்கும் போது வந்து அப்படி உருண்டு 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 வந்துடும். அதனால் நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தேங்காயை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வலுவலு நல்லா அரைச்சிட்டு வரேன். இப்போது நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டி போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. அதை வந்து சட்னியில் கொட்டுறேன். இப்போ நம்மளோட கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.